Hello viewers, welcome to this course. இந்த கோர்ஸில் நாம் C++ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த C++ கோர்ஸை நாங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, C++னால் என்னன்னே தெரியாதவங்களுக்கும் புரிகிற மாதிரி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து இந்த கோர்ஸை நாம் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸை நாங்கள் பிகினர் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி C++ பற்றி பேசிக் நாலேஜ் இருக்கிறவங்களும் இந்த கோர்ஸ் மூலயமா நீங்கள் உங்கள் பேசிக் நாலேஜை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஓகே, இப்போ யாரெல்லாம் இந்த C++ கோர்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இதை கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யார் வேணாலும் இதை வந்து கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த C++ஐ கற்றுக்கணுன்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். மெயினாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் தேவை. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதா இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்மளால் ஃபுல்லாக கற்றுக்க முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பொறுமை இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே பத்தாது, பொறுமையும் இருக்கணும். ஒரு சில பேர்லாம் வந்து இதை கற்றுக்கணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட சுத்தமாக பொறுமையே இருக்காது. ஸோ இதை வந்து பாதியிலே குவிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ பொறுமை கண்டிப்பாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் கற்றுக்க முடியும். இதுக்காக டெய்லியும் டைம் ஒதுக்கி ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் கற்றுக்கவே முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இல்லைனா ஒரு லேப்டாப் இருந்தாலே போதும். அதோட கொஞ்சம் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட் இருந்தாலே போதும். ஓகே, இதெல்லாம் தான் நீங்கள் C++ கற்றுக்க போதுமான விஷயங்கள். நம்ம C++ஐ கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஜென்ரலான சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த C++ஐ உருவாக்குனது யார், அதை எப்போ உருவாக்குனாங்க, அதை வச்சு என்னென்னலாம் டெவலப் பண்ணியிருக்காங்க, இந்த C++ எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, வாங்க ஜென்ரலாக C++ பற்றி பார்ப்போம். ஓகே, C++ஓட ஹிஸ்ட்ரியை ஷார்ட்டாக பார்த்துருவோம். இந்த C++ஐ பிசான்ஸ்ட்ரோப்ஸ்ட்ரப் அப்படிங்கிற ஒரு 1983 பெல்ஸ் லேப் அப்படிங்கிற ஒரு லேபில் தான் இவர் இதை உருவாக்குனார். Cலேருந்து தான் C++ஐ எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது Cலேருந்து தான் C++ஐ இவர் உருவாக்கியிருக்காரு. ஸோ அதனால் இந்த Cயில் இருக்கிற கோடிங்ஸை நம்மளால் C++ கம்பைலரில் கூட ரன் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக C++ஐ 4 வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 1979 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்போ அதோட பேர் C++ கிடையாது. இதுக்கு ஃபர்ஸ்ட் C வித் கிளாஸஸ் அப்படிங்கிற நேம்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் லேட்டராக தான் C++ நேம் சேஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஏன் C++ நேம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த C++ எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, இதை வச்சு என்னென்னலாம் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு கேம்ஸ். இந்த C++ஐ வச்சு நிறைய கேம்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாப்புலராக இருக்கிற கேம் PUBG. இந்த PUBG கேமையே C++ யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த C++ஐ வச்சு கேம் மட்டும் இல்லை, கேம் இன்ஜினையும் டெவலப் பண்ணலாம். கேம் இன்ஜின்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா கேம்ஸையுமே ஏதாச்சும் ஒரு கேம் இன்ஜினை யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுவாங்க. இந்த கேம் இன்ஜினையும் C++ யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். இப்போ PUBGயையும் ஒரு கேம் இன்ஜினை யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அன்ரியல் இன்ஜின். இந்த அன்ரியல் இன்ஜினையும் C++ யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா GUI பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். GUI அப்படின்னா ஒன்றும் இல்லை, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸையும் C++ யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அடாப் சிஸ்டம். அடாப்னு ஒரு கம்பெனி இருக்கும், அது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அடாப் ஃபோட்டோஷாப், அடாப் லைட் ரூம், அடாப் ப்ரீமியர், அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட், இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். இது எல்லாமே பாப்புலராகவும் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அடாப்பில் 90% வந்து C++ யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுறாங்க. இதிலே தெரியுது C++ வந்து கிராஃபிக் டிசைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர். இப்போ டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா MySQL சர்வர் தான் பாப்புலராக இருக்குது. இந்த MySQL சர்வரையும் C++ யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அண்ட் ஆப்பிள் ஓஎஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் ஓஎஸ், இது எல்லாத்தையுமே C++ யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறதுக்கு மேஜர் பார்ட்டாக C++ இருந்திருக்கு. இப்போ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் இருக்கிறவங்க, இந்த ஹேக்கர்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரொம்பவும் செக்யூராக இருக்கும். ஏன்னா இதில் வந்து வைரஸ்லாம் வந்து இன்ஜெக்ட் பண்ணணும்னா அவ்வளோ கஷ்டம். ஏன்னா இது வந்து அவ்வளோ செக்யூராக இருக்கும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் 600 ஃப்ளேவருக்கு மேலே இருக்குது.
இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஓப்பன் சோர்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட சோர்ஸ் கூட டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதை டெவலப் பண்ணலாம். ஏன்னா இதை வந்து C++ யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சோர்ஸ் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஹேக்கர்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரௌசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ். குரோமோட செக்யூராக இருக்கிற ப்ரௌசர் அப்படின்னு பார்த்தோன்னா அது மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் தான். ரொம்பவும் பாப்புலராக இருக்குது இந்த மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ். இந்த மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸையும் C++ யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் கம்ப்யூட்டேஷன் அண்ட் கிராஃபிக்ஸ். C++ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிராஃபிக்ஸ் டிசைன் பண்ண அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி வந்து கிராஃபிக்ஸ் டிசைன் பண்ண இதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது ரொம்பவும் செக்யூராக இருக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து மணி டிரான்ஸ்லேஷன் நடக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் ரொம்பவும் செக்யூராக வச்சுருப்பாங்க. இந்த செக்யூராக வச்சுருக்கிறதுக்காக இவங்க வந்து C++ யூஸ் பண்ணி இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லா பேங்கிங் அப்ளிகேஷன்ஸையும் C++ யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுவாங்க. ஏன்னா C++ வந்து அவ்வளோ செக்யூராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிளவுட் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். கிளவுட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து எல்லா டேட்டாஸும் வந்து பேக்கெண்டில் ஸ்டோர் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து கிளவுடுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பேக்கெண்டில் நம்ம டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதை யாரும் ஆக்சஸ் பண்ணிடாமல் இருக்கணும். ஸோ வந்து அந்த சிஸ்டம் வந்து ரொம்பவும் செக்யூராக இருக்கணும். அதனால் வந்து இவங்க C++ யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பைலர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஹை லெவல் லாங்குவேஜில் இருக்கிற கோடிங்ஸை வந்து மிஷின் லாங்குவேஜுக்கு புரிகிறதுக்கு அதை கம்பைல் பண்ணி கொடுக்கும். அதுதான் கம்பைலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பைலரை கூட C++ யூஸ் பண்ணி டெவலப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து எம்பெடட் சிஸ்டத்தை கூட C++ யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு why learn C++? நம்ம ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இந்த C++ லாங்குவேஜ் வந்து மோஸ்ட் பாப்புலராக இருக்குது. ஏன்னா இதை வச்சு நிறைய விஷயங்களை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கரண்ட் வேர்ல்டில் பாப்புலராக இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து C++ யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது பாப்புலராக இருக்குது. இந்த C++ யூஸ் பண்ணி மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணலாம். ஓகே, நிறைய கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா C++ டெவலப்பர் வந்து டிமாண்டாக இருக்காங்க. அதாவது நிறைய கம்பெனிக்கு வந்து C++ டெவலப்பர் வேணும். ஏன்னா அவ்வளோ டிமாண்டாக இருக்காங்க. ஸோ நீங்கள் C++ படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஸ்கோப் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் C++ கண்டிப்பாக படிக்கலாம். இந்த C++ டெவலப்பருக்கு சேலரிலாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டும் ஆவரேஜாக 8 லேக்கு மேலே வாங்குறாங்க பெர் இயருக்கு. இது வந்து ஆவரேஜ் சேலரி தான். ஸோ நீங்கள் வந்து C++ படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய கம்பெனியில் ஜாப் பிளேஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த C++ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். C++ அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னா அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது இந்த ஐ பட்டனில் தரேன், அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த C++ அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த C++ வந்து ஜென்ரல் அண்ட் மல்டி பர்பஸ் லாங்குவேஜ். இது வந்து நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகுறதால இதை வந்து மல்டி பர்பஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கிற எல்லா லாங்குவேஜையும் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த C++ வந்து ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். ஸோ இது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்து இந்த C++ வந்து லோ லெவல் லாங்குவேஜையும் சப்போர்ட் பண்ணும், ஹை லெவல் லாங்குவேஜும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை வந்து மிடில் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. Cலேருந்து தான் C++-ஐ எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது Cலேருந்து தான் C++ வந்திருக்கு. ஸோ C லாங்குவேஜில் இருக்கிற கோடிங்ஸ் எல்லாத்தையுமே C++ கம்பைலரில் நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும். C++ வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஊப்ஸ் கான்செப்டை சிம்லா 67 லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜில் இருந்து தான் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் பற்றி பேசிக்காக பார்த்துருவோம். இப்போ கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 டைப்பில் இருக்குது. லோ லெவல் லாங்குவேஜ், மிடில் லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இதை மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஷின் லாங்குவேஜ்னால் ஒன்றும் இல்லை, 0 and 1s. இதுதான் மிஷின் லாங்குவேஜ், இதுதான் லோ லெவல் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மிடில் லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ் வந்துச்சு.
இந்த மிடில் லெவல் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, இதுவும் ஹை லெவல் லாங்குவேஜும் அப்புறம் தான் வந்துச்சு. இந்த லோ லெவல் லாங்குவேஜில் தான் கோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் கோடிங்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 0 அண்ட் 1ஸாக தான் இருக்கும். ஐ மீன் பைனரி வேல்யூஸாக தான் இருக்கும். இதெல்லாம் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் மிடில் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பைனரி லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது இந்த மிடில் லெவல் லாங்குவேஜ் ஓரளவு பரவாயில்லனே சொல்லலாம். பட் ஆனால் இதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இது ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே மோஸ்ட்டாக ஹை லெவல் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஹை லெவல் லாங்குவேஜில் டைப் பண்ணுற கோடிங்ஸ் எல்லாத்தையுமே லோ லெவலில் தான் மிஷின் எடுத்துக்கும். இந்த ஹை லெவல் லாங்குவேஜில் கம்பைலர் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா லோ லெவலில் ஐ மீன் மிஷின் லாங்குவேஜுக்கு அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த மிஷின் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை கம்பைலர்கிட்ட அந்த மிஷின் லாங்குவேஜ்லேயே கொடுக்கும். அந்த கம்பைலர் நமக்கு புரிகிற மாதிரி, அதாவது ஹை லெவல் லாங்குவேஜ்லேயே நம்மக்கிட்ட திருப்பி கொடுக்கும். இதை தான் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் டீட்டெயிலாக. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒய் நேம் சி++க்கு ஏன் சி++ அப்படின்னு நேம் வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். சிலேருந்து தான் சி++ வந்திருக்கு. அதாவது சியில் அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சி++ வந்திருக்கு. ஸோ இந்த சி++க்கு ஏன் இந்த பேரை வச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சி லாங்குவேஜில் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அந்த ஆப்ரேட்டரோட வேலை என்ன அப்படின்னா ஒரு வேல்யூவை ஆட் பண்ணும். அதுதான் இந்த ஆப்ரேட்டரோட வேலை. ஓகேவா? இந்த ஆப்ரேட்டரோட சிம்பிள் ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? இந்த சிலேருந்து தான் சி++ வந்திருக்கு. ஐ மீன் சியில் சில ஃபியூச்சர்லாம் ஆட் பண்ணி சி++ஐ உருவாக்கியிருக்காங்க. ஸோ சி++, அப்படின்னா ஆட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த சிலேருந்து ஆட் ஆகிருக்கிறதால சி++ அப்படின்னு வச்சுட்டாங்க. சிலேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதை சி++ அப்படின்னு வச்சுட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சி++ஓட ஃபியூச்சர்ஸ்லாம் பார்ப்போம். சி++க்குன்னே நிறைய ஃபியூச்சர் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதை ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சிம்லா67 அப்படிங்கிற லாங்குவேஜ்லேருந்து எடுத்தாங்க. இந்த சி++ஓட பெரிய கான்செப்டே இந்த ஊப்ஸ் கான்செப்ட் தான். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இந்த சி++ல பில்ட் பண்ணுற ஆப்போ சாஃப்ட்வேரோ இதை நம்ம எந்த பிளாட்ஃபார்முக்கு வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாங்குவேஜில் 1000 லைன்ஸ் கோட்ஸ் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. இது ரொம்பவும் சிம்பிளாக தான் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நான் முன்னே சொன்ன மாதிரி தான் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்க எல்லா லாங்குவேஜையும் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் பாப்புலர். இந்த சி++ஐ வச்சு நிறைய விஷயங்களை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே பாப்புலராக இருக்குது. ஸோ இந்த சி++ ஒரு பாப்புலர் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் எந்த இடத்துல கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணுமோ அங்கே கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். எந்த இடத்துல ஸ்மால் யூஸ் பண்ணணுமோ அங்கே ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் மாற்றி எதுவும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். சி++ ஒரு கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் கம்பைலர் பேஸ்டு. இந்த லாங்குவேஜ் கம்பைலர் பேஸ்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ஃபியூச்சர் இது இருக்குது. டிஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. டிஎம்ஏ அப்படின்னா டைனமிக் மெமரி அலோகேஷன். இதே மாதிரி எஸ்எம்ஏ அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன். இந்த ஃபியூச்சர்லாம் இந்த சி++ல இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைப்ரரிஸ். இதில் நிறைய லைப்ரரி ஃபங்க்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது சியை விட சி++ல நிறைய லைப்ரரி ஃபங்க்ஷனை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த லாங்குவேஜில் பில்ட் பண்ணுற ஒரு ஆப்போ இல்லை ஒரு சாஃப்ட்வேரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதால. ஓகே, இதெல்லாம் தான் இந்த சி++ஓட ஃபியூச்சர்ஸ். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இந்த சி++ஓட பெரிய கான்செப்டே இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் தான். இதை ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊப்ஸ் கான்செப்டை சிம்லா67 லாங்குவேஜ் அப்படிங்கிற லாங்குவேஜ்லேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம பார்த்தோம். அப்படி என்ன தான் இருக்குது இந்த ஊப்ஸ் கான்செப்டில் அப்படின்னு பார்த்தோன்னா கிளாஸ், ஆப்ஜெக்ட், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம். இதெல்லாம் தான் இந்த ஊப்ஸ் கான்செப்டில் இருக்குது. இதுதான் சி++ஓட ஒரு மேஜர் பார்ட்னே சொல்லலாம். இதை பற்றிலாம் நம்ம
டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் நாம் C++ பற்றி ஜென்ரலாக பார்த்தோம். C++னா என்ன, C++ எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகிட்டுருக்கு, C++ஐ வச்சு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, அதோட ஃபியூச்சர்ஸ் பற்றிலாம் பார்த்தோம். சரி, ஓகே. இனி வரப்போகிற நெக்ஸ்ட் வீடியோஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி நான் சொல்கிறேன். டேட்டா டைப், வேரியபிள், ஆப்ரேட்டர்ஸ், லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் C++, இது எல்லாமே வந்து C++ஓட பேசிக் கான்செப்ட் தான். இனி வரப்போகிற நெக்ஸ்ட் வீடியோஸில் இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் நாம் C++ வச்சு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய கோடிங்ஸை வந்து லேர்ன் பண்ணுவோம். ஒவ்வொரு கோடிங்ஸும் எதுக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால் வந்து ஓனாக ஒரு கோடிங் பண்ண முடியும். ஓகேவா? நான் சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓனாக கோடு எழுதலாம். ஓகே, ஓகே கைஸ், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் தெரியல அப்படின்னாலோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் இதெல்லாம் நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ டவுட்ஸ்னாலும் என் கூட கேட்கலாம். நாங்கள் அது கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.